இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 37 அதிகாரம் 5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அம்பிரியமானவர்களே, இதோ இன்று கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நினைத்திருக்கிற காரியத்தை அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். உன் வழியை நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு நடக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த இடத்துக்கு கடந்து சொல்லுகிறேன், இந்த காரியத்திற்காக கடந்து செல்லுகிறேன். என் வழியில் என்னென்ன இருக்குது, தடைகள் இருக்கலாம், முள் இருக்கலாம், கல் இருக்கலாம், குழி இருக்கலாம், எதுவும் எனக்கு தெரியாது. ஆண்டவரே, நான் போக போகிறேன், நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், எல்லா பிரச்சனையும் விலக்கி என்னை பாதுகாத்துங்கன்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உனக்கு முன்னே கடந்து சென்று கோணலான வழிகளை, தாறுமாறான வழிகளை செவ்வைப்படுத்தி, கரடானவைகளை சமன்படுத்தி அவர் உன்னை அதில் நடக்க செய்வார். அவர் எல்லா ஆபத்திற்கும் உலகை பார்த்து அற்புதமாக அந்த வழியில் நடக்க செய்து உன்னை ஆபத்து இல்லாமல் பாதுகாத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கும். ஆண்டவரே, என் நம்பிக்கை உம்பரை என்ன நடந்தாலும் ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு பார்த்துப்பீங்க, என் காரியத்தை நீங்கள் நடத்த முடியும் அப்படின்னு நம்ம அவர் பேரில் நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் உன் காரியத்தை வாய்க்கப்படும், அதை நிறைவேறுவார். நீ நினைத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். எனவே நீ உன் வழியை கர்த்தரிட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் நடக்கிறேன் அப்படின்னும் போது அவர் உன் காரியத்தை வாய்க்க செய்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நீ கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன் தலையை உயர்த்தி உன் வேண்டியதை நிறைவேற்றி உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆமென்.